அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்கள் பிரவீன்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, திருமணம் பக்கம்லாம் இஃப்ரான் 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 நம்ம யூடியூபர் இஃப்ரான் அவருக்கு பார்த்தா நான் பேசுகிறேன். அதாவது என்னென்னா, நம்ம யூடியூப் இஃப்ரான் வந்து பயங்கரமான கிளவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சல்லுபாய் தெரியல, சல்லுபாய் அவர் வந்து சல்லுபாய் தெரியாதவங்களை கூட வாட்டி அந்த மான் கறி சுட்டு அரெஸ்ட் ஆகி போனார அப்படின்னு சொன்னால் ஓ அவரா அப்படின்னு ஞாபகம் வரும். அந்த மாதிரி மான்கறி சுட்டு அரெஸ்ட் ஆகி போனவர் தான் நம்ம சல்லுபாய். அந்த மாதிரி நம்ம அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அபிதாபிலே போய் மான்கறி சாப்பிட்டாரு. அங்கே ஒரு வீடியோ கூட போட்டாரு, இந்தியாவில் மான்கறி சாப்பிட்டு சட்டப்படி தப்பு, அதனால தான் அபிதாபில போய் மான் கறி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம இன்னைக்கு வந்து மான் கறி சாப்பிட போறோம். நம்ம துபாயில இருக்கோம், நம்ம வந்து இந்தியால கிடையாது. இந்தியால அலோட் கிடையாது. ஸோ இந்தியால டோன்ட் டூ இட். இந்தியால இட்ஸ் நாட் அலோட், இட்ஸ் நாட் பெர்மிட்டட். இட்ஸ் இன் துபாய். துபாயில இட்ஸ் பெர்மிட்டட். இது ஓ, நீ அப்படி வரியா? அவ்வளோ கிளவரா இருந்த நீங்க இப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சரி, முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். கான்செப்டுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலுக்குள்ள போலாம். முதல்ல இஃப்ரான் அவர்களுக்கு ஒரு டேங்க் சொல்லி ஆகணும். ஏன் டேங்க் சொல்றேன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இப்போ கான்செப்டுக்கு போலாம். அதாவது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பழமொழி இருக்கு, சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டே நம்ம சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்க நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, இஃப்ரான் அவர்கள் மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணான் என்று தெரிஞ்சுக்கிறதுக்கு இஃப்ரான் அவர்கள் ஆர்வம் காட்டினாரு. இப்போ வந்து அந்த இந்தியாவில் வந்து சட்டப்படி வயிற்றுல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்ல மாட்டாங்க, அது ரூல். ஏன் அந்த ரூல் போட்டாங்கன்னா, பெண் குழந்தைகள் அதிகமாக சிசு வந்து கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூலை கொண்டு வந்தாங்க இந்திய அரசு. சரி, இங்கே தானே அது சட்டப்படி தப்பு, நம்ம துபாய்க்கு போயிடலாம்னு சொல்லிட்டு துபாய்க்கு அவங்க மனைவி கொண்டு போய் அங்கே மருத்துவமனையில் இது வந்து என்ன குழந்தைன்னு அங்கேயே சொல்லிட்டாங்க. அங்கே வந்து இஃப்ரான் அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை என்ன குழந்தைன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் சட்டப்படி தப்பு, நான் அதை வெளியே சொல்லக்கூடாது, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அது என்ன குழந்தைன்னு, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நட்சத்திர வெளியில் போய் சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு அங்கே வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு, அது ஒரு பெண் குழந்தைன்னு ரிவ்யூ பண்ணிட்டாரு. அது யூடியூப்ல லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. இங்க தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. முதல்ல நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய நியூஸ்ல போட்டாங்க, நிறைய யூடியூபர்ஸும் பேசிட்டாங்க. ஆனா டீட்டெயிலா விசாரிக்கும் போது தான் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியே ஆகணும். பொறுப்புணர்ச்சி நமக்கு கண்டிப்பா இருக்கு, எனக்கு புரிஞ்சுது. இதை பாக்குற உங்களுக்கும் பொறுப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. ஐயோ, பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சொல்லாடல் இருக்கு. அதாவது என்னன்னா, இதனடா குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலையை முடிக்க முடியலன்னா, பா சரினா குதிரை கொம்பா இருக்குடா, வேலையே முடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல குதிரைக்கு எதிராக கொம்பு அப்படின்னு கேள்வி வரும். அதாவது ஒரு வேலை செய்ய முடியலன்னா அந்த பதில் நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த 90s கிட்ஸுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் 1980 வந்து விஞ்ஞானங்கள்லாம் வளருது. அந்த டைம் வந்து ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன மிஷின்னா, அதாவது வயிற்றுல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணான்ற கண்டுபிடிக்கிற அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க. 1980 1990 வரைக்கும் ஏகப்பட்ட பெண் சிசு கொலைகள் நடந்திருக்கு. அதாவது அந்த மிஷினை வச்சு வயிற்றுல இருக்கிற ஆண் குழந்தைய பெண் குழந்தைய கண்டுபிடிச்சி அதாவது கருளே கலைக்கிற சமாச்சாரம் நடந்திருக்கு. முடியலையா, அதுவும் முடியலையா, தெரியலையா, குழந்தை பிறந்துச்சுன்னா கள்ளிப்பால் ஊத்து கொள்ற அதுவும் நடந்திருக்கு. ஏன்னா பெண் குழந்தைனாவே நாளைக்கு அந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணம் பண்ணி சீதனம்லாம் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாலும் அந்த பொண்ணு வந்து பிறக்கின்ற அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து நல்ல வளகாப்பெல்லாம் நடத்தணும். அது ஒரு ப்ரெஷராகவே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, பெண் குழந்தை எதுக்கு, ஆம்பளுக்குள்ளே பிறந்தா அவன் வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுவான், சாப்பாடு போடுவான் அப்படின்னு நினச்சி இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் கடைசியில் என்னென்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அதாவது என்னென்னா, பெண் பிள்ளைங்க தான் வந்து பெத்த அப்பா அம்மாவை பார்த்துக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க தான் வீட்டை விட்டு வெளியே துரத்தி அனாத ஆசிரமத்தில் இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. நான் எல்லாரையும் சொல்லப்பா, பாதி பேரை சொல்கிறேன். நல்லா பொதுவா சொன்ன. இந்த மாதிரி நிறைய சிசு கொலை நடக்கிறதுனால தான் 90களில் வந்து சட்டம் போட்டாங்க. இனிமேல் வந்து வயிற்றுல வர்ற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா வந்து காட்டக்கூடாது. அப்படி வந்து பார்த்தாலோ இல்லை அந்த மருத்துவமனை உதவி பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து அரசு வந்து ஒரு சட்டம் போட்டுது. சரி, அதுவும் மீறி குழந்தை பிறந்துடுச்சு, உங்களால் அந்த குழந்தைய வளர்க்க முடியலையா, கொண்டுடாதீங்கன்னு சொல்லி அரசே தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது நீங்கள் அந்த தொட்டில குழந்தைய போட்டு போயிடுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுக்க தேவையில்ல, உங்கள் விலாசம் கொடுக்க தேவையில்ல, எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அந்த குழந்தைய அரசு வளர்த்துக்கும். அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் எத்தனையோ குழந்தைகள் நல்லபடியாக வளர்ந்துருக்கு. இப்போ வந்து டாக்டரா, இன்ஜினியரா, யாராவது இருக்கலாம்.
இதில் எனக்கு மனசு வருத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ வரைக்கும் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திர பிரதேஷ், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கூட பெண் சிசு கொலை இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊரில் ஒரு மெத்து இருக்குது, என்னன்னா, ஏய் கருப்பாக இருக்கிறவன் பொய் சொல்லுவான், ஆனால் வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி படித்தவன் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. படித்தவன் தான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறான். இப்போ 2024 மார்ச் மாதம் நடந்தது நான் சொல்கிறேன். சிவகங்கை பக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மரியாதையாக தான் பேசி ஆகணும், வழி இல்லை. அவங்க பேர் என்னென்னா காந்திமதி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஜிஹெச்சில் வந்து நர்ஸாக வந்து வேலை பார்த்துனுங்கிறாங்க. அந்த வேலையை அவங்க விட்டுட்டு வீட்டில் அவங்களோட வேலை என்ன தெரியுமா இருந்தது, அதாவது குழந்தை வேண்டாம், எனக்கு பெண் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்கள மாதிரி ஒரு கஸ்டமரை வருவாங்க, அவங்கள தேடி வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் வயிற்றில் வந்து பெண் குழந்தை இருக்குன்னு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் வாங்க சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போவாங்க. இந்த ஸ்கேன் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் அம்மா அக்கா அப்படின்னு அவங்க பேரில் போவாங்க. அங்கே ஸ்கேன் எடுக்கும்போது இவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா இவங்க நர்ஸாக இருந்தாங்கல்ல, அந்த ஸ்கேன்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ வயிற்றில் இருக்குது ஆண் குழந்தை, ஓ வயிற்றில் இருக்குது பெண் குழந்தை அப்படின்னு அந்த ஸ்கேன்லேயே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலே இவங்க சொல்லிக்க மாட்டாங்க, நான் இந்த பேஷண்ட்டோட அம்மா, நான் அந்த பேஷண்ட்டோட தங்கச்சி, நான் அந்த பேஷண்ட் அக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன்லேயே போயிட்டு அவங்க தெரிஞ்சிடுவாங்க. தெரிஞ்சுட்டு வெளியே வந்தோடனே வயிற்றில் இருக்கிறது ஆம்பளை குழந்தை, அவன் அப்படியே போயிடுவான். வயிற்றில் இருக்கிறது பெண் குழந்தை அப்படி சொன்ன உடனே இவங்களே வீட்டில் வந்து பெண் குழந்தைன்னு சொன்னவொன்னே அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரத்தப்போக்கு அதிகமாக போயிருக்கிறதுனால ஜிஹெச்சில் போய் சேர்த்துருக்குறாங்க. அங்கே வந்து பார்த்த உடனே இல்லை யாரோ வந்து இந்த பெண்ணுக்கு வந்து அபார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன உண்மைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து அவங்க வந்து நியூஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்போ நடந்தது, 2024 மார்ச் மாதம் இப்போ நடந்திருக்கு. அரசு பணியை உதறி தள்ளிய செவிலியர் ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக பெண் சிசுக்களை கருவிலேயே அழிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்திமதி விருப்ப ஓய்வு பெற்று கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பெண் சிசுக்களை கருவிலேயே கலைக்கும் பணியை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. சரி, இப்போ ஒரு கற்பனையே சொல்றேன். இப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு குழந்தையோட கருவை கிடைச்சது இந்த வருஷத்துல தான் நடந்தது. அதே மாதிரி இஃப்ரான் அவர்கள் வந்து அவருக்கு பிறக்க போற என்ன குழந்தைன்னு செக் பண்ணது இந்த வருஷத்துல தான் நடந்தது. இதை வந்து ஒருத்தன் பார்க்கறான். பார்த்துட்டு இப்போ வந்து யோசிக்கலாம், நம்மளுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்கு, இப்போ 3ஆவதா நம்ம மனைவி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க, எதுக்கு இன்னொரு வாட்டி ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தா நல்லா இருக்கும், இன்னொரு பெண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்காது, சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணா நம்ம மாட்டிப்போம், சரி நம்ம இஃப்ரான் பண்ணாரு அந்த மாதிரி இப்போது சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி போய் செக் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இட்டுன்னு போய் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவுக்கே கூட இட்டுன்னு போகலாம். ஸ்ரீலங்கா இட்டுன்னு போய் செக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கேன். அங்கே போயிட்டு அந்த ரூல்லாம் கிடையாது. இப்போ அவங்க செக் பண்ணிட்டு உங்கள் ஒய்ஃப் வயிற்று இருக்கிற குழந்தை பெண் குழந்தைன்னு அந்த நர்ஸு சொன்னால் அந்த ஆளோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, இஃப்ரானுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு. அது ஏன் தெரியுமா? வழக்கமாக பெண்கள் வந்து இந்த பூமியில் பிறந்தவங்க படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க கருவில் உருவாகிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க இந்த பூமிக்கு வராங்கன்றத எனக்கு உண்மையிலே தெரியாது. இந்த இஃப்ரான் அவர்களை வச்சு தான் இவ்வளோ இருக்கா எனக்கு பர்சனலாக தெரிஞ்சது. அதுக்கு தான் இஃப்ரான் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஆனால் இஃப்ரான் அவர்கள் செஞ்சது தப்பு. இப்போ ஒரு தப்பை வந்து தெரியாமல் செய்யலாம், ஆனால் இவர் தெரிஞ்சே தான் செஞ்சுருக்காரு. அதாவது என்ன, என் ஒய்ஃப் வயதில் இருக்கிற குழந்தை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அதனால் இந்தியாவில் வந்து இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க தப்பு, அதனால் நான் துபாய் கூட்ட போகிறேன்னு இவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு தான் செஞ்சுருக்காரு. அதனால் இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு, கண்டிக்கத்தக்கது. ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க, நல்ல டாக்டர்ஸும் இருக்கிறாங்கன்னு சில பல பேரும் இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, பூனேயில் வந்து டாக்டர் கணேஷா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆஸ்பத்திரியில் வந்து பெண் குழந்தை பிறந்தாவே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க, கேக் வெட்டிலாம் கொண்டாடி இருக்காரு. இது வரைக்கும் 2500 பெண் குழந்தைங்க வந்து அந்த ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண் குழந்தைக்கான செலவெல்லாம் அந்த ஆஸ்பத்திரி, அதாவது அவரே ஏற்றுக்கிட்டு இருக்காரு. பெண் குழந்தை பிறந்தாவே ஆஸ்பத்திரி டெலிவரி சார்ஜில் இருந்து அந்த பெண்ணை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் கார்டெக்ஸ் வரைக்கும் எல்லாமே அவரே எல்லா செலவையும் பார்த்துருக்காரு. உண்மையிலே ஒரு ராயல் சொல்லிட்டு அவர் கிடைக்கும். இந்த மாதிரியும் மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியும் சில மக்கள் இருக்கிறாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க, வேற மாதிரி இருக்கிறாங்க. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறோம், சொன்னால் பூம்பன்னு சொல்லுவீங்க, சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ பெத்தெடுத்துக்கு தாய் வேணும், உங்களை சின்ன வயசுல நல்லா பார்த்துக்கிறதுக்கு அக்கா அந்த மாதிரிலாம் வேணும். அப்புறம் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் சுகத்துக்கு தர பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும். ஆனால் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டாம். மறுபடியும் சொல்ல, நான் எல்லாரையும் சொல்ல, பெண் குழந்தை எனக்கு பிறக்காதான்னு ஏங்குற பெற்றவங்களையும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தையே எங்களுக்கு பிறக்காதான்னு ஏங்குற பெற்றவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாரையும் சொல்ல, சில
முட்டா பீஸுங்கிறத நான் சொல்கிறேன். சரி நண்பா, இஃப்ரான் அவர்கள் பண்ணது தப்பா சரியானு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா காலா ஸ்கை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் இந்த வீடியோ நாலா பக்கம் போகும், நம்ம சேனலும் வளரும். உங்களது விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார்.